மாநில உயர்மட்ட குழு மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று கரூரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை முறைப்படி எங்களால் பதிவு செய்யப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தின் பெயரை சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தவறுதலாக பயன்படுத்தி வருகிறது. அதை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை இந்த தேர்தலிலே யாருக்கும் ஆதரவு தராத நிலையில் எங்களது பெயரை பயன்படுத்துவதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், தொடர்ந்து எங்களது பெயரும் எங்களது கொடியையும் பயன்படுத்தினால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த கூட்டம் தீர்மானித்துள்ளது. இதுபோல வருகின்ற தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டை, தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி தராமல் இழுத்தெடுத்து கொண்டிருக்கிறாமல் இல்லாமல் உடனடியாக இப்போ குளிர்கால கூட்டத்தொடரிலே பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி வருகின்ற தை திருநாளில் ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய மாநில அரசுகள் ஆவணம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை என்றும் இன்று இந்த கூட்டத்தை கூட்டியதனுடைய அவசியம், அந்த இயக்கத்தை வலுவாக கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு தொடர்ந்து இதே வேலையா போனி பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமும் போய் பார்த்துட்டு இருக்கோம். முடிஞ்ச வரையில் இப்போ இருக்கிற கூட்டத்தை அதிகமாக போடாமல் நம்ம இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நம்ம கட்சி இன்னும் பதிவுபடாமல் இருந்தது. கட்சி முறைப்படி இல்லாமல் நம்ம இயக்கம் இருந்ததுனால அதை முதல்ல முறைப்படி நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வேலைகள். என்ன பெரிய பிரச்சனைனா, காங்கேயத்துலேயும் வெள்ள கோயில் அந்த பகுதியில் தான் நம்மளை தொடர்ந்து கல்யாணம் காது ஊத்துனா நம்மளே கூப்பிடுறாங்க. இப்போ நாங்கள் இனிமேல் வரமாட்டோம், இந்த மாதிரி பயந்துக்கிட்டு எங்கேயுமே எந்த மாவட்டத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அடித்தாங்க. நம்ம ஏற்கனவே இருந்த தலைவர். அதோட என்ன பெரிய பிரச்சனைனா, காங்கேயத்துலேயும் வெள்ள கோயில் அந்த பகுதியில் தான் நம்மளை தொடர்ந்து கல்யாணம் வரோம். இப்படி ஒரு எதோ வேண்டாம் நம்ம வரக்கூடாதுன்னு செய்கிறாங்களோ அப்போ தான் அதிகமாக அது நடக்குது. இப்போ தொடர்ந்து அங்கே தான் நம்ம நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணுறோம். இருக்கும்போது தான் நம்ம அதிகமாக வேலை செய்வோம். இப்படித்தான் போன தடவை நம்ம ஏற்கனவே இப்போ மாவட்ட பொறுப்பாளர்கள் இருந்து பார்த்தப்போ கூட அப்படித்தான் நம்ம போது இன்னும் அடிபட்ட இன்னும் அதையோட அதிக எழுச்சியோடு நம்ம செய்வதற்கு தயாராக இருப்போம். அப்படி செஞ்சுதான் மாவீரர் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை தலைவர் சகோதரர் யுவராஜ் அவர்களை உயர்நீதிமன்றம் பிணையில் விடுவித்து அதை ஏற்காத. அது சிம்பிளா இருக்கும். பெரிய லெவலில் போர்டு வச்சு பைபாஸில் இந்த பக்கம் அந்த பக்கம் போர்டு வைக்கணும்னு 4 அடிக்கு 6 அடி வைக்கணும், 10 அடிக்கு 8 அடி வைக்கணும்னு வச்சு அது பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் வந்து மோதி. இப்போ நான் வரையில கூட தலைவர்